யார் பெத்த புள்ளையோ தரையில உட்காந்துருக்கு இப்படி பாவம்னு யோசிக்காதீங்க. அது நான் பெத்த புள்ள தான். ஹபீபி கம் டூ துபாய்ன்னானுங்க. அத நம்பி நாங்களும் துபாய்க்கு டூர் போனா, எல்லா டூர் ஸ்பாட்லயும் குறைஞ்சது 1000, 2000 பேர் நிக்கிறாங்க. ஏன்டா இங்க டூருக்கு வந்தோம்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லா இடத்துலயும் என்னோட பையன தூக்கிக்கிட்டே திரிஞ்சேங்க. நான் தாங்க. சுத்தமா எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல என்னால. எப்படா ஊருக்கு வந்து சேருவோம்னு இருந்துச்சுங்க. இனிமே வெக்கேஷன் போறப்போ இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு ஊருக்கு வந்த கையோட முதல்ல இந்த ப்ராடக்ட் ஆர்டர் போட்டேன். இது ஒரு நார்மல் சின்ன பசங்க லக்கேஜ் மாதிரி தான் தெரியும். ஆனா இதை நீங்க சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரைட் ஆன் டாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தூக்க சொல்லி டார்ச்சர் பண்ற நேரத்துல இதுல உட்கார வச்சிடலாம். அண்ட் நார்மல் ட்ராலி மாதிரி இந்த ஹேண்டில் இழுத்து நம்மளுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேல இங்க ஒரு ஹேண்டில் கொடுத்திருப்பாங்க. அந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி நீங்க தூக்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வெக்கேஷன் அந்தமான் பிளான் பண்ணியிருந்தோம். என் பையனோட எல்லா ஐட்டம்ஸையும் இதிலே பேக் பண்ணிட்டு நானே உருட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா நடந்ததே வேற. என் பையன் உருட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோ எக்ஸைட் ஆயிட்டான். அண்ட் ஏர்போர்ட்ல செக் இன் அப்போ நாங்க நிக்கிற டைம்ல அவன் அழகா இதுல உட்காந்துக்கிறான். கால் வலிக்குது தூக்குங்கன்னு சொல்லாம. அண்ட் நாங்க மூவ் பண்றப்போ அவனுமே இதுல ஸ்லைட் பண்ணி வரான். முடியாத பட்சத்துல இந்த மாதிரி அவனே ட்ராலி மாதிரி இழுக்கிறான். எனக்குலாம் பயங்கர சர்ப்ரைஸா போயிருச்சு இது பார்க்கும்போது. ஃபிளைட்ல இருந்து இறங்கி லேண்டிங் ஆனதுக்கப்புறம் கூட நான் தான் இழுத்துட்டு போவேன்னு சொல்லி அவனோட லக்கேஜ் அவனே இழுத்துட்டு போகிறான். ஹோட்டல் ரூமில் செக் இன் பண்ணுறதுக்காக ரிசப்ஷனில் நாங்கள் பிஸியாக இருந்தோம். அவன் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல். வெளியே போனாலே கால் வலிக்குது, சும்மா தூக்குங்க தூக்குங்கன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த பையன் இப்போ இவ்வளோ துருன்னு ஆக்டிவ் ஆனதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் லிங்க் நான் பயோவில் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலும் டேக் பண்ணியிருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.